ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க இங்க ரொம்ப நல்லாருக்கோம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, நம்ம வீட்ல மீன் தாங்க செய்ய போறோம். மீன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறம் உப்பு போட்டு அலசினா தான் அதில இருக்க அழுக்கெல்லாம் போகும். அப்பதான் நல்லாருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நானும் அதே மாரி தான் எப்பவுமே செய்வேங்க. தக்ஷா குட்டி வந்து தூங்கிட்டாரு. சிண்டு வேற வீட்ல இருக்கான். எப்படி இருந்தாலும் எழுப்பிடுவான்னு எனக்கு தெரிஞ்சே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா செஞ்சேன். அதே மாரி எழுப்பிட்டாங்க. மீன் குழம்புக்கு எப்பவுமே வெந்தயம் கொஞ்சம் போடுவேன். வெந்தயம், பூண்டு அதெல்லாம் போட்டா தான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாரி தாங்க செய்வேன். எழுப்பிட்டாங்க. எப்பயோ எழுப்பிட்டான். அவன் விளையாடிட்டு இருக்கான் சின்னம்மா. உடனே பால் எடுத்து மண்டையில போட்டு ஒரே அழுக வச்சுட்டான் சின்ட்டு. அதெல்லாம் சமாதானப்படுத்திட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க. ஆல்ரெடி நான் காலையில கொஞ்சம் களி, அப்புறம் கீரை, கொஞ்சம் ரைஸ், உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் அதெல்லாம் செஞ்சுட்டுருந்தேன். ஆனா திடீர்னு சொல்லாமலே மீன் வாங்கிட்டு வந்துட்டாரா, சரி அதெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டேங்க. ஒரு பக்கம் ஃபிஷ்ஷு குழம்புக்காக வெங்காய தக்காளிலாம் போட்டு வதக்கி விட்டுட்டு, இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேங்க. குக்கிங் ஒர்க் ஈஸி தாங்க. தக்ஷா வந்து லெமன் கேக்குறா. லெமன் கொடுத்து பார்க்கலாம். இந்த தக்ஷா என்ன பண்ண போறீங்க? தக்ஷா சாப்பிடுங்க. சாப்பிடு ஒண்ணா சாப்பிடு. கம்னூரு என்னாச்சு? சமையல் வேலை ஈஸி தாங்க. சமைச்சு முடிச்சோன்னே எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி வைக்கிறதாங்க கஷ்டமே. சின்ட்டு வந்துட்டாருங்க ஹெல்ப் பண்ணுறேன் மம்மி சொல்லிட்டு. வீட்டில் இருந்தாலே பசங்க இருந்தாலே எனக்கு சுத்தமாக வேலை ஆகாதுங்க. ஒரே அடி தடி சண்டை கத்திட்டு இந்த மாதிரி அமக்கலை பண்ணிட்டுருப்பாங்க. மீன் குழம்புக்கு புளி வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் நான் எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன். புளியை கரைச்சி நல்லா வெங்காய தக்காளிலாம் வதங்கிச்சு அதில் போட்டு கொதிக்க வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் புளி போடுவேன். நீங்கள் எப்படி போடுவீங்க சொல்லுங்கள் எனக்கு. காரமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் போடுவேன் மீன் குழம்புக்குலாம். எனக்கு காரம்லாம் இல்லைன்னா சுத்தமாக பிடிக்காது. கொஞ்சம் லைட்டாக காரம் போட்டுப்பேன். இது வந்து குழம்பு மிளகா பொடிங்க. எப்போவுமே வீட்டில் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வருவோம்ல, அந்த மிளகா பொடி தான் போடுவேன். இந்த கடையில் வாங்கி மீன் குழம்பு பாக்கெட்லாம் அதெல்லாம் நான் போட மாட்டேன். இந்த மாதிரி தான் வைப்பேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கலக்கின்னு இருக்கேன். எனக்கு என்னன்னே தெரியலங்க. அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு எனக்கு ரொம்ப தூரம் போல அது சரியாவே வர மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் உப்பு இருக்க மாட்டேங்குது, இல்லை காரம் இருக்க மாட்டேங்குது. என்ன தப்புன்னு தெரியல. அது கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும். எங்கள் வீட்டுக்கார் சூப்பராக ஃப்ரை பண்ணுவார். அவர்கிட்ட தான் கேட்டு கற்றுக்கணும். அந்த மத்தி மீன் தாங்க மாற்றி மாற்றி போட்டு நான் சமைச்சிட்டேன். ஆனால் இந்த டைமு மத்தி மீன் குழம்பு வைக்க சொன்னார். அந்த சூறை மீன் வந்து கொஞ்சம் மோட்டாவாக இருந்துச்சு. அதையும் போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாம் மீன் தானே, எப்படி இருந்தா என்ன, சத்து கிடைக்குதா அவ்வளோதான் சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சிட்டேன். மசாலா போட்டாங்க. தக்காளி ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு சூப்பராக வந்து இந்த ரசம் செம்மையாக செய்வாங்க. எல்லாரும் ரசம் சொல்லித்தம்மா எப்படி செய்கிறீங்கன்ட்டு எங்கள் வீட்டில் கடை வாங்குவாங்களே அக்கம் பக்கத்தில், அந்த மாதிரி ரசம் நிறைய பேர் வாங்குவாங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் கூட ரசம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் டிஷ்ஷே அந்த ரசத்தில் ரசப்பொடி இருக்குது பாருங்கள், அந்த ரசப்பொடி தாங்க. இது வந்து வீட்டிலே அரைக்கிற ரசப்பொடி. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அரைச்சிட்டு வந்துடுவேன் எப்போவுமே. சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். தீர்ந்து போச்சு இது வேறு. நெக்ஸ்ட் வீடியோவில் ரசப்பொடி எப்படி அரைக்கணும்னு நான் உங்களுக்கு போடுறேன். வேறு லெவலில் இருக்கும். நல்லா 3 தக்காளி, அந்த ரசப்பொடி எல்லாமே. அந்த ரசப்பொடிக்கு பெருங்காயத்தூள்லாம் கூட போட தேவையில்லங்க. எல்லாமே அதில் போட்டு அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த ரெசிபி நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சூப்பராக இருக்குங்க. ரசம் தாளித்து விட்டுலான்னு சொல்லிட்டு பேன் வச்சுட்டு கடுகெல்லாம் போட்டு தாளித்து அதில் கொட்டிடலான்னு சொல்லிட்டுங்க. கடுகு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாலாம் போட்டு அதில் கொட்டிடலாம் ரசத்தில். மீன் குழம்பும் நல்லா சுண்டிடுச்சுங்க. அந்த மாதிரி நல்லா திக்காக கொஞ்சம் அப்படியே அந்த ஆயிலெலாம் மேலே வரும்போது தாங்க மீன் போடணும். அதுக்கு முன்னாடி மீன் போட்டால் மீன் குழம்பு தண்ணி ஆகிடும், நல்லாவே இருக்காது. நான் அந்த சூறை மீன் இருக்குது பாருங்க, அந்த மீனை மட்டும் போட்டேங்க. அது என்னன்னு தெரியல, ரொம்ப மோட்டாவாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ குண்டு குண்டாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த மீன்.
அதெல்லாம் கண்டிப்பா சொல்றேன். அது டேஸ்ட் ரொம்ப கம்மி தான். ஆனா ஹெல்த் ரொம்ப அதிகம். எது டேஸ்ட் கம்மியா இருக்கோ அது ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். மீன் போட்டு கொதிக்க வைக்க ஆரம்பிச்சாச்சு. மீன் எப்பவுமே போட்டா ரொம்ப கலக்கிடாதீங்க. ஏன்னா தூள் தூளாயிடும். லைட்டா கலக்கி விட்டுருங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றிடலாம். நான் எண்ணெய் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஊற்றிப்பேன். மொத்தமாக ஊற்றினா வீணாக போயிடும் அதுக்கப்புறம். அதனால ஃபிஷ் ஃப்ரைக்கெல்லாம் நான் எப்பவுமே ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெய் ஊற்ற மாட்டேன். அப்பப்போ கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே இருப்பேன். நிறைய ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு டப்பாவில் எடுத்து வச்சு திரும்ப அதை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. லைட்டாக ஊற்றிக்குவேன். அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேங்க. எங்கள் வீட்டில் சமையல் வேலை கூட ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த க்ளீனிங் ஒர்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் மட்டும் எங்கள் வீட்டில் சமைக்க மாட்டேன். எங்கள் வீட்டு பசங்க எல்லாருமே சேர்ந்து வந்துருவாங்க சமைக்க. ஆளுக்கு ஒரு டிஷ்ஷு செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அது இது ஒரே அமக்கில் பண்ணிவிடுவாங்க கிச்சனையே. எண்ணெய் சூடாயிட்டோன்னே ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு 10 டேஸாக என்னுடைய தொண்டை வேறு ரொம்ப கட்டிக்குது. அது என்ன பிரச்சனைன்னே தெரியல. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணுங்க. ஓகேங்க, ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. சூரை மீன் ஃபிஷ் ஃப்ரை. தக்ஷா குட்டி ஒரு பக்கம் கத்திட்டு அம்மக்கில் பண்ணிட்டு இருந்தான். அவனையும் சமாளிச்சுட்டே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் கவரில் போட்டு வச்சிடலாம். அப்படியே பக்கத்துல எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு மீன் கொஞ்சம் மீடியம் ஸ்லோவில் வச்சுட்டு இந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டேங்க. கழுவுற பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பாத்திரம் வளைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடல, குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிண்டு வேற பசிக்குது. ஃபிஷ் ஃப்ரைனாவே அவனுக்கு பிடிக்கும். ஆயிடுச்சுன்னு வந்து கேட்டுட்டு இருந்தாரு. அப்படியே கையோட கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா எல்லாம் ஈஸியாக இருக்குங்களே, அதனால தான். அப்புறம் மொத்தமாக பார்த்தா தலை சுருண்டிடும், எனக்கு உருண்டிடும். ஏதோ வளர்றாங்க. ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அது ரொம்ப மோட்டை வந்துச்சு. லேட் ஆகுது ஃப்ரை ஆவானா. கொஞ்சம் ஹெல்த்து தான் முக்கியம், டேஸ்ட்டு முக்கியம் இல்லைல்ல. அதனால் நாங்கள் விரும்பி சாப்பிட்டோம். கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் ஹெல்த்து முக்கியம் சொல்லிட்டு சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். ஃப்ரை ஆகிட்டுருக்குங்க. ஓகே, சிண்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். கொஞ்சம் ஏமாற்றி பார்க்கலாம், ஏமாத்தினேன். சிரிச்சான். சின்னம்மா நாங்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். சிண்டு கூட இந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்டுனா நீ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தான். ஓகே கைஸ், அப்படியே பாத்திரம்லாம் இருந்துச்சு சொன்னாங்களே, அதெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். சமையல் வேலை கூட ஈஸிங்க, மேல் வேலை செய்தாங்க ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. பாத்திரம் வலைக்கு மறுபடியும் ரொட்டீனாக அந்த சிங்கில் பாத்திரம் விழுந்தபடியே இருக்குங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.